இதை பாருங்க, இந்த தொடை கேள்வி பாட்டூர்ல வரக்கூடிய கேள்வி எப்படி ஈஸியா நமக்கு இந்த கேள்விகள் செய்யறது. ஒரு விதமான வெண்வரி உருக்கள் தரலாம். ஏன்னா அதனால எப்படி கேள்வி வரும்னு இதை கெஸ் பண்ண இயலாது. ஆனா ஐடியா விளங்கெடுத்துக்கொள்ளணும். அது எப்படி ஈஸியா செய்யற முறைகள் அதெல்லாம் சொல்லுவோம். கிளியரா விளங்கெடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோன்னே நமக்கு இப்போ சில நேரம் வெண்ணூறு ஒன்று தந்திருக்காங்க. இந்த கேள்வியில வந்து வெண்ணூறு ஒன்று தரப்பட்டிருக்குன்னா நம்ம முதல் வேலை அதைத்தான் வரையணும். வெண்ணூறு ரூபா வரைஞ்சி கொள்ளுங்க. ஒரு ஆன்சர் சீட்ல தரப்பட்டிருக்க வெண்ணூறு கேள்வியில இப்படி ஒரு வெண்ணூறு தந்திருக்கு. அப்ப இந்த வெண்ணூறு முதலாவது வேலையை வரைஞ்சி கொள்ளணும். சரி, இது வந்து பௌதியவியல், இது கெமிஸ்ட்ரி, இப்படி தந்திருக்கு தரவு. இதை எழுதி வச்சுக்கொள்ளணும். இதுக்கு பிறகுதான் மேல இருந்து ஒவ்வொன்றா வாசித்து கொண்டு வரணும். வாசிக்க நமக்கு தெரிஞ்சா அந்த தரவைங்க குறிச்சு கொள்ளணும். அப்படி செய்தாதான் ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க ஃபுல்லா வாசிச்சுட்டு வெண்ணூறு போட்டு அப்படி செய்யணும்னா 2-3 தடவை வாசிச்சு போடணும் ஒரே விஷயத்த. அப்படி செய்யாம டைமை குறைக்கணும். அதே நேரம் குறிக்காம செய்து கொள்ளணும்னா முதலாவது வேலை வெண்ணூறுவா வரைஞ்சிடணும். அதுக்கு பிறகு தரவுகளை வாசிச்சு குறிச்சு கொள்ளணும். இப்ப பாருங்க, இதுல வந்து சரி, குறித்த பாடசாலையில் உயர்தரத்தில் பௌதிக விஞ்ஞானம் மற்றும் உயிரியல் விஞ்ஞானம் ஆகிய பிரிவுகளில் கல்வி கற்கும் மாணவர்களின் பாடத்தெரிவு பற்றிய விருப்பம் பற்றிய இந்த வெண்ணூறுல காட்டப்பட்டிருக்கு. இப்ப பௌதிகவியல் பாடத்தை மாத்திரம் கற்கும் மாணவர் எண்ணிக்கை 8. பௌதிகவியல்னா இந்த பௌதிகவியல் வட்டத்துல இது மட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியை தான் குறிக்கும். இது மட்டும். இது வந்து கெமிஸ்ட்ரி மட்டும். இது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் ரெண்டும். இது வேறு. இது ரெண்டும் தவிர்த்து வேறு. அப்படி பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. அதை 8 போட்டோம். அடுத்து ரசாயனவியலும் பௌதிகவியலும் கற்கும் மாணவர் எண்ணிக்கை பௌதிகவியலை பாடத்தை மாத்திரம் விரும்புவோரின் எண்ணிக்கையின் அரை மடங்கு. அப்ப பௌதிகவியல் மாத்திரம் 8, அவங்கள அரைவாசினா 4 பேர். பாருங்க, இப்ப தர வாசிக்கவே இதெல்லாம் குறிச்சு முடிஞ்சு. அடுத்து முதலாம் கேள்வி சொல்றாங்க, ரசாயனவியல் பாடத்தை விரும்பாத மாணவர் எண்ணிக்கை 17. அப்ப முதலாம் கேள்விக்கு வருவோம். ரசாயனவியல் பாடத்தை விரும்பாத மாணவர்னா அவங்கள மறைச்சிடணும். அவங்கள மறைச்சிட்டா நமக்கு இதுவும் இந்த 2 பகுதின்னா அவங்க இதை விரும்பாதவங்க. அப்ப இந்த 2 பகுதியும் சேர்த்து 17 தரவு இருக்கு. அப்ப இது 8. அப்ப இந்த பகுதியை நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட் 17ல 8 கழிக்கணும். அப்ப 9. அந்த 9 தான் இதுல போட்டுக்கொள்ளணும். சரி, அப்ப இங்க விட வந்து ரசாயனவியல் இந்த வேறு பாடங்களை விரும்பும் மாணவர் எண்ணிக்கை தான் கேள்வி. அப்ப இந்த 9 தான் காணணும். 9 பேர். சரி, அடுத்த கேள்வி, ரசாயனவியல் பாடத்தை விரும்பும் மாணவர் எண்ணிக்கையானது. ரசாயனவியல்னா இது உள்ள வரக்கூடாது, ஏன்னா மட்டும்னா தான் இங்க வரணும். அப்ப இந்த போர்டரை தான் சொல்றாங்க. மாணவர் எண்ணிக்கையானது வேறு பாடங்களை விரும்பும் மாணவர் எண்ணிக்கையின் 2 மடங்கிலும் 3 குறைவாகும் எனின் ரசாயனவியல் பாடத்தை மாத்திரம் விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கையை காணுங்க. அப்ப பாருங்க, இவங்கட 2 மடங்கிலும் 3 குறைவு. 2000 பேருக்குன்னா 18, அதுல 3 கழிக்கணும். 9 2 பேருக்குன்னா 18, அதுல 3 கழிக்கணும். அப்ப 15. இந்த 15 அந்த போர்டர்ல போட்டுக்கணும். அப்ப இங்க எவ்வளோ? 11. அப்ப கேள்வி ஆயிட்டா ரசாயனவியல் பாடத்தை மாத்திரம் விரும்புறவங்க 11 பேர். சரி, அடுத்த 3வது கேள்வி பாத்தீங்கன்னா, வேறு பாடத்தை விரும்பும் மாணவர்களில் 5 பேரும், இதுல 5 பேரும், பௌதிகவியல் பாடத்தை மாத்திரம் விரும்பும் மாணவர்கள் 2 பேரும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் பாடத்தை விரும்புகின்றனர். அதே வேளை அவர்கள் அனைவரும், இப்ப இந்த அந்த லைன்ல நீங்க அன்லைன் பண்ணிக்கோங்க, அவர்கள் அனைவருங்கிற விஷயத்த. அது என்னத்தை குறிக்கும்னா, அது ஒரு உபத்தொடை, ஒரு வட்டத்துக்குள்ள வட்டம் இருந்தா, இப்படி இருந்தா தான் இவர்கள் அனைவரும் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த வட்டத்துல இருக்க அனைவரும் இந்த வட்டத்திலையும் இருக்காங்க அப்படின்னா உபத்தொடை. சரி, அப்ப இதுல பாருங்க, அப்ப அவர்கள் அனைவரும் பௌதிக பாடத்தை விரும்புகின்றனர் அப்படின்னா இதுல இருக்கிறவங்க மட்டும்தான். இதுல இருக்க கொஞ்சம் பேரும் இதுல இருக்கவங்க தான் வராங்க. ஆனா வெண்ணூறுவை திருப்பி வரைஞ்சி இதை தரவுகளை குறிக்கிறதுனா அனைவரும் இருக்கிற உபத்தொடை. அதே நேரம் இதுல இருக்கவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. அப்ப இங்க வரல, இதுக்கு வட்டம் வரக்கூடாது. இப்படித்தான் கீறணும். சரி, இது வந்து பிசிக்ஸ், இது கெமிஸ்ட்ரி, இது வந்து ஐசிடி பாடம். சரி, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடம். இங்க தரவு பாருங்க, இதுல 5 பேரும், இதுல 2 பேரும் அப்படிங்கல 7 பேர் இதுல வருவாங்க. இங்க 5 9ல 5 பேர் போயிட்டா மிச்சம் 4. இங்க வந்து 11 4 அப்படியே தான் இருக்கும். இந்த தரவுகள் மாறாது. அப்ப இதுல 2 பேர் வந்திருக்காங்க, மிச்சம் 6. இப்ப கேள்வி வந்து அதுல பௌதிகவியல் பாடத்தை மாத்திரம் விரும்பும் மாணவர்களை கேட்கிறாங்க 6 பேர். சரி, இந்த கேள்வி வந்து 6 பேர். அடுத்து வந்து ஒரு பாடத்தை மாத்திரம்
விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கை எழுதி அதனை குறிக்கும் பகுதியை நிலற்றி மட்டும் காட்டுங்க. அதுல தொடை குறிப்பிடு வேணாம். ஒரு பகுதி மட்டும் இந்த 11 இதை கலர் பண்ணுவோம். அது மாதிரி இந்த 6 இதை மட்டும் கலர் பண்ணி காட்டணும். அப்ப 6ம் 11ஐயும் கூட்டி காட்டுவோம். 17 பேர். சரி, இப்படி கேள்வி. இந்த மாதிரி தொடை கேள்வியில் சிம்பிளா வரும். ஐடியா பிடிச்சு கொள்ளுங்க. முதலாவது வெண்முருவை வரைஞ்சிட்டு இப்படி வாசிக்க கேள்வி விட எழுதி கொண்டு போகணும். படத்துலையும் குறிக்கணும். அப்பதான் நமக்கு அடுத்தடுத்த கேள்வி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். கட்டாயம் வெண்முருவை ஃபில் பண்ணிக்கிட்டே போகணும். அப்பதான் அடுத்த கேள்வியில் செய்யறது குயிக்கா செய்து கொள்ளலாம். சரி, இன்னொரு கேள்வியும் பாருங்க. இதுல தொடைகள்ல அடுத்து பாருங்க, மேலதிக வினான்னு நான் இந்த டியூட்ல அடுத்த பக்கம் போட்டிருக்கேன். சரி, இங்க வந்து விளையாட்டு கழகம் ஒன்றின் மூலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணர்வு பொருட்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டதை வெண்வரி படம் காட்டுது. சரி, முதல்ல நம்ம வெண்வரி படத்தை வரைஞ்சிருத்தா கேள்வியில் வாசிக்கணும். விளையாட்டு கழக உறுப்பினர்களை 48 அங்கத்தவர் உலர்ந்த உணவையும், அப்ப 48 அங்கத்தவர் உலர்ந்த உணவையும், 12 அங்கத்தவர் அரிசியையும், 20 அங்கத்தவர்கள் பால்மா வகை. அப்ப நமக்கு தெரியும் பால்மா இதுல போட்டு தந்திருக்கனால அந்த இடத்துல நம்ம 20 போட்டுக்கொள்ளலாம். இது வந்து எதுன்னு தெரியாது நம்ம தர வாசிச்ச வரைக்கும். சரி, அதுக்கு பிறகு பார்ப்போம். 4 அங்கத்தவர்கள் மேலே கூறப்பட்ட 3 வகையான உணவுப் பொருட்களையும் அன்பளிப்பா 3 வகைனா இந்த இடத்துல போட்டுவோம். சரி, அடுத்த கேள்வி இருக்கு பாருங்க. அரிசியை வழங்கிய அங்கத்தவர்கள் அனைவரும் உலர் உணவையும் வழங்கின. அப்படின்னா அரிசி சின்ன வட்டம், உலர் உணவு பெரிய வட்டம், ஒவ்வொருத்தொடை. அப்ப இதுதான் அரிசி, இது உலர் உணவு. சரி, அப்ப இது வந்து நமக்கு தரவு தந்திருந்தாங்க. 12 அங்கத்தவர் அரிசியும் 48 அங்கத்தவர் உலர் உணவுன்னு. அப்ப தரவுகளை இப்படி வாசிக்க நம்ம போட்டுக்கொண்டோம். பாருங்க, இப்படி செய்தாதான் தொடை கேள்விகள் ஈஸியா இருக்கும். குயிக்காவும் செய்து முடிக்கலாம் குறிப்பிட்ட டைம்குள்ள. அடுத்தே பாருங்க, வெண்வரி படத்தை பிரதி செய்து அப்ப முதலாம் கேள்வி நம்ம நம்பரை போட்டுக்கொள்வோம். மறைஞ்சிருப்போம் தானே, பிரதி செய்து தரவுகளை குறிக்கலாம். 2வது கேள்வி வந்து 19 அங்கத்தவர் 2 வகை உணவை மட்டும் வழங்கி இருந்தால், 2 வகை உணவு மட்டுங்கிற எதை குறிக்கும்னா இந்த வட்டமும் வெட்டுப்படுற இந்த பகுதி, அதே மாதிரி இந்த வட்டமும் வெட்டுப்படுற இந்த 2 பகுதினா 2 இருவகை உணவை மட்டும் குறிக்கும். அப்ப அது நமக்கு தெரியும். இங்க நான் 12 போட்டிருந்தா இங்க 4 இருக்கனால இதுல 8 போட்டுக்கொள்வோம். இந்த 2 பகுதியும் சேர்த்து 19. அப்ப இதுக்கான எப்படி கண்டுபிடிக்கிறது? 19ல இருந்து 8 கழிச்சிடணும். 11 பேர் வருவாங்க இந்த இடத்துல. அப்ப 11 பேர். சரி, நிலற்றிய பகுதிக்குரிய தொடை குறிப்பீடு. அப்ப நிலற்றிய பகுதிக்குரிய தொடை குறிப்பீடுனா இதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு பகுதி மட்டும்தான் ஏல இருக்கிற தொடைங்கல ஒரு பகுதியை மட்டும்தான் கலர் பண்ணியிருக்கான். அப்ப ஏ கட்டாயம் வரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பியும் சியும் அப்படியே இல்லாம போகுது. பிக்கும் சிக்குரிய அவ்வளவு பகுதியும் இல்லாம போகுதுன்னா பியும் சியும் சேர்க்கணும். அப்ப ஒன்றிப்பு எடுக்கணும். அதை ஃபுல்லா நீக்கணும்னா முழுவதையும் நிரப்பி. அப்ப ஒரு பகுதி மட்டும்தான் கலர் பண்ணப்பட்டிருக்குன்னா இடைவெட்டை யூஸ் பண்ணணும். சரி, சில 2-3 பகுதிகள் கலர் பண்ணினா ஒன்றுக்கு யூஸ் பண்ண பார்ப்போம். இப்ப இந்த இடத்துக்கு நமக்கு இப்படி சரியா அமையுது. அடுத்த கேள்வியும் இதே தான் தந்திருக்காங்க. இதுல எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. பாருங்க, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி ஒன்றிப்பு சி நிரப்பினா இதுல எத்தனை எண்ணிக்கை இந்த இடத்துல எவ்வளவு வரும்? அதை கண்டுபிடிக்கிற முறை எப்படின்னா, இங்க 48 இருக்கு, இதெல்லாம் கூட்டணும். இப்ப பாருங்க, 12 11 23. அப்ப 48ல 23 கழிக்கணும். அப்ப 25 பேர் வருவாங்க இந்த இடத்துல. சரி, அடுத்த கேள்வி, விளையாட்டு கழகத்தில் உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை. மொத்த உறுப்பினர்னா எவ்வளவு அகிலத்தொடை. சரி, அத கேள்வி. இதுல வந்து இங்க 48 பேரும் இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதையும் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இது 15, அவங்க 5 வரும். சரி, இது ஃபுல் வட்டமும் 48. அப்ப இந்த 48ஓட 5 கூட்டினா சரி 53. வெளியில யாரும் இல்லை. சரி, இருந்ததுதான் அவங்களையும் என்ன செய்ய வரும்? சேர்க்க வரும். 53 பேர். சரிதானே? எழுதுற முறை. அடுத்தவங்களுக்கு 2024 போன முறை வந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வியும் அதுல உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. இந்த போன முறை வந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி ஒன்றுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி தான் தொடை கேள்வியில் பொதுவா இப்படித்தான் நீங்க செய்துதான் பார்க்கணும்.
நீங்க ஒரு 5 கேள்வி சரி, இது இல்லாம இன்னும் மேலதிகமா 2 பாஸ் பேப்பரும் முதல் பேப்பர் சரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இங்க வந்து சரி, இதுல பாருங்க, ஒரு குறித்த சந்தைக்கு வரும் 100 வாடிக்கையாளர்கள் பற்றிய தகவல் இடம்பெறும் ஒரு பூரணமற்ற வெண்மதி படம் தரப்பட்டிருக்கு. அப்படின்னா 100 வாடிக்கையாளர், அப்ப அகிலத்தொடை சமன் 100. 14 வாடிக்கையாளர் மீனையோ பருப்பையோ முட்டையோ வாங்கவில்லை. அப்படின்னா அந்த 14 என்ன செய்யுது, எதுவுமே வாங்கல, இந்த இடத்துல போட்டுறணும். சரி, 60 வாடிக்கையாளர் பருப்பை வாங்கினார். பருப்புங்கிற 60 இந்த வட்டம், இந்த வட்டத்துல நம்ம எங்க வேணா போர்டரை எடுத்துக்கொண்டு போடலாம், இந்த இடத்துல போட்டுக்கொள்வோம். சரி, 60 போட்டு வச்சுக்கொண்டோம். அடுத்து தரப்பட்ட ஒரு உங்கள் விடைத்தாள் பிரிவு செய்து இந்த தரவுகளை குறிக்கட்டும். அப்ப முதலாவது வேலையை நம்ம எதுவுமே வாசிக்கிறே இல்லை, தரப்பட்ட வெண்ணூறு வரைஞ்சாச்சு, அதுக்கு பிறகு வாசிச்சுட்டு தரவுகளை குறிக்கணும். சரி, இப்ப முதலாம் கேள்வி பாருங்க. மீன், முட்டை, பருப்பு ஆகிய 3 வகை பொருட்களில் ஒரு வகையை மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை. ஒரு வகை மாத்திரம். இப்ப நமக்கு தெரியும் இந்த வட்டம் ஃபுல்லா 60. இதுக்குள்ள கட்டாயம் இது 3 வாங்கினவங்க இருக்காங்க, 2 மட்டும் வாங்கினவங்களும் இருக்காங்க. இந்த பகுதியெல்லாம் ஒரு வகை மட்டும் இந்த 2 பகுதியும் தானே. இது புல் வட்டமும் 60, வெளியில 14. அப்ப நம்ம 100 எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த 60 கழிச்சா பேலன்ஸ் 40. அப்ப 40ங்கிறது இந்த 3 பிரதேசம் சேர்ந்தது. அப்ப எனக்கு இந்த 2 பகுதிக்கு மட்டும்தான் கேள்வி. சரி, அப்ப என்ன செய்யலாம், இங்க 40ல இருந்தும் 14 கழிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா 100ல இருந்து 60ம் 14 கூட்டி 74 கழிக்கலாம். 26 பேர் வருவாங்க. சரி, சரியா யோசிச்சீங்கன்னா சரி, இது ஃபுல்லாவே 60. இதுதான் நம்ம போர்டர்ல 60 போட்டிருக்கோம். அப்ப இந்த 1, இது 2, இது அவ்வளவு 60, கீழ் வெளியில 14, இதெல்லாம் சேர்ந்தே தான் 100. சரி, அடுத்தது இம்மூன்று வகை பொருட்களையும் வாங்கிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை. 3ஐயும் வாங்கினா நடுவர் இருக்கிறவங்க. இவற்றில் இருவகை பொருட்களை மாத்திரம் வாங்கியவர் எண்ணிக்கைக்கு சமனணி. 3 வகை பொருட்களை வாங்கினா எண்ணிக்கை கேட்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி தரும்போது நமக்கு விலங்கல அப்படின்னா ஒரு குறியீடை யூஸ் பண்ணுங்க, விலங்காட்டி. எப்பவுமே நான் வச்சுக்கொள்ளும். ஏன்னா தொடைக்கேலியெல்லாம் இப்படித்தான் தருவாங்க இந்த மாதிரி தரவுகள். அப்ப நம்ம விலங்காததை எக்ஸ்ன்னு வைக்கணும். அவ எனக்கு நடுவு விலங்கல அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ போடுவோம். 3ஐயும் வாங்கினவங்க எக்ஸ். இப்ப 2 மட்டும் வாங்கினவங்க இந்த 2 பகுதியும் சேர்ந்து அதுவும் இதுவும் சமன். அப்ப 2 எக்ஸ் வந்து இருக்கு, மொத்தமே 60. அப்ப சமன் 60. அப்ப எக்ஸ் வந்து பாருங்க 30. அப்ப நடுவ 30 போட்டுக்கொள்வோம். இது 2க்கும் பிரிச்சு போட்டுறது இல்லை, ஏன்னா அந்த 2ம் சேர்ந்து தான் சமனா இருக்கு. சரி, அப்ப எனக்கு இதுக்கு ஆன்சர் வரும் 30 பேர் 3ஐயும் வாங்கினவங்க. சரி, அடுத்து முட்டையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை. அப்படின்னா எந்த பகுதியை குறிக்குதுன்னு நீங்க இதுல பாருங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முட்டையும் பருப்பையும் மாத்திரம், முட்டையும் பருப்புனா இந்த பகுதி அவங்களோட எண்ணிக்கைங்கிறது. சரி, மீனையும் பருப்பையும் மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை நிர்மடங்கம். மீனையும் பருப்பையும் மாத்திரம்னா இந்த பகுதி, இவங்களோட 2 மடங்கு இதுதான். சும்மா உதாரணத்துக்கு இதை வைன்னு வைங்க, அப்ப இது 2 வை. இந்த 2ம் சேர்ந்தது நமக்கு தெரியும், மிச்சம் 30. அப்ப 3வது கேள்வி ஆன்சர் எப்படி எழுதுறது, 3y சமன் 30, y சமன் 10. அப்ப 10ன்னா இங்க 10, இங்க 20 போட்டுருவோம். சரி, கேள்வி வந்து பாருங்க, முட்டையும் பருப்பையும் வாங்கி வாடிக்கை. முட்டையும் பருப்பையும் வாங்கினவங்க தான் கேட்கிறாங்க. முட்டையும் பருப்பையும் மாத்திரம்னு சொல்லல. முட்டையும் பருப்புனா இது ஃபுல்லா நீங்க பார்க்கணும். இந்த பார்டர் ஃபுல்லா பாருங்க. இதுல 20ம் இங்க 30. அப்ப 50 பேர் வரும் ஆன்சர். 20 + 30 50 பேர். மாத்திரம்னு வந்தா தான் இந்த 20 பேரை எழுதணும். சரி, அப்ப இதுல இந்த தமிழ் வசனங்கள் சரியா விலங்கெடுத்து செய்யணும். அடுத்து மீனை வாங்கிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை 52. அப்ப மீன்குரிய அந்த பார்டர்ல 52 போடுவோம். சரி, இனி முட்டையை மாத்திரம் வாங்கிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை. முட்டை மாத்திரம்னா இது இந்த பகுதியை கேட்கிறாங்க. பாருங்க, நமக்கு விளங்கணும். இது 30, இது 10 இருக்கு. அப்ப எனக்கு 52 அப்படிங்கிறதுனால இது 2ஐயும் கூட்டினா 40. அப்ப இங்க 12 பேர் வருவாங்க. சரி, இதுவும் சேர்ந்தேதான் முதலாம் கேள்விக்கு ஆன்சர். நம்ம எழுதிதான் வச்சிருக்கோம். இந்த 2 பகுதிக்குரிய ஆன்சர் தான் 26. அப்ப இங்க 12 வருதுன்னா நம்ம 26ல இருந்தே சிம்பிளா கழிச்சு எழுதி கொள்ளலாம். அப்ப 14 பேர் வருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், இது அவ்வளவும் கூட்டுங்க. இது ஃபுல்லா வரும். 60ஓட 12 72, 14 கூட்டுங்க. அல்லது இப்படி கூட செஞ்சிருக்கலாம். 100ல இருந்து இது அவ்வளவு 60ம் 72ம் 60 + 12 + 14 இதெல்லாம் கூட்டியும் கழிக்கலாம். கூட்டினா பாருங்க
72 86 வருது. அப்ப 100ல இருந்து 86 கழிச்சா 16. சரி, இப்படியும் செய்து கொள்ளலாம். தொடை கேள்விகள் தான் வரும். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி வந்தாலும் பிரதேசத்தை சரியா விளங்கெடுத்துக் கொள்ளுங்க. முதலாவது வேலை என்ன செய்யணும், வெண்ணுருவ வரைஞ்சிட்டு தான் கேள்வி தரவை வாசிச்சு தரவை குறிச்சு கொண்டு போகணும். பகுதிகளை விளங்கெடுங்க. இதுல விளங்கெடுத்தாலும் பாருங்க, இது ரெண்டும் முட்டையும் பருப்பு மட்டும், அப்படி ஒவ்வொரு பகுதியும் நீங்க விளங்கெடுத்துட தொடை கேள்வி செய்யறது ஈஸியா இருக்கும். சரி, சில நேரம் நிகழ்த்தவு கேட்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த பகுதி முட்டையும் பருப்பும் மட்டும் வாங்கினவங்களுக்குரிய நிகழ்த்தவு கேட்டா எக்ஸ்ட்ரா கேள்வி ஒன்று தார. நிகழ்த்தவுனா சரி, மொத்தத்துல எவ்வளவு, மொத்தம் 100 பேர், அதுல 20 பேர். சரி, இதை நம்ம தேவைன்னா சுருக்கி எழுதலாம் 1 5ன்னு. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இந்த மாதிரி நிகழ்த்தவு கேட்கலாம், சதவீதம் கேள்விகள் கேட்கலாம். ஐடியா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். மொத்தத்துல எவ்வளவுன்னா பெரும்பாலும் எழுதுவோம் ஆன்சர் மொத்தத்துல எவ்வளவு. சரிதானே, விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வேற கேள்வியிலும் செய்து பாருங்க. இது டவுட்ஸ் இருந்தா என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். சரி.